ராஜி கிராக்கர்ஸ். ஆமாம், தீபாவளி நெருங்கிருச்சு, இன்னுமா நீங்கள் பட்டாசுகளை புக் பண்ணல? தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம் ராஜி கிராக்கர்ஸ். இவங்களுடைய பட்டாசுகள் தரமாக இருந்ததுனாலையும் இவங்களுடைய ஆடை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சதுனாலையும் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்தில் கொடுத்த அதே 85% டிஸ்கவுண்ட்டை இப்போ இவங்க அக்டோபருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே பட்டாசுகளை புக் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இவங்களுடைய புக்கிங் சைட்டையும் கான்டாக்ட் டீடைல்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் சீரீஸாக இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற த கேம் யூ நெவர் பிளே அலோன் சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் சரி, சந்தோஷ் பிரதாப்பும் சரி, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேருமே மூன் போல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் கம்பெனிக்காக வேலை பார்க்கக்கூடிய கேமிங் டிசைனர்ஸு. இதில் ஒரு 3 பெஸ்ட் கேமிங் டிசைனர்ஸுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருந்து கடைசியாக இதில் நம்ம ஸ்ரதா ஸ்ரீநாத் தான் பெஸ்ட் கேமிங் டிசைனர் அப்படின்னு சொல்லி அவார்டையும் வாங்குறாங்க. இப்போ அவார்டை வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புன இவங்க வீட்டுக்கு வரல. அதுக்கு பதிலாக கடலோரமாக சுயநினைவு இல்லாமல் மயங்கி போய் கிடக்கிறாங்க. யாரோ ஹெவியாக அடித்து தூக்கி அங்கே வீசியிருக்காங்க. இது யார் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷர்மேனு ஸ்ரதா ஸ்ரீநாத்தை பார்த்துட்டு கடைசியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. சாந்தினி தமிழரசன் தான் ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து கடைசியாக இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரதா ஸ்ரீநாத்துடைய இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு தீப்தி கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபரும் கார்த்திக் பாலா அப்படிங்கிற நபரும் 2 பேரும் சேர்ந்து இவங்க கூடைய தூங்காவனா, கடாரம் கொண்டான் அப்படிங்கிற படங்களுடைய இயக்குனரான ராஜேஷ் எம் செல்வா 3 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. இதை ராஜேஷ் எம் செல்வா தனியாக இயக்கியிருக்காப்புல. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டெக்னோ த்ரில்லர் மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. பட் அவர் ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அது ஃபைனலாக எப்படி வந்திருக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா. முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக உங்களுக்கு நான் செட் அவுட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 29 நிமிஷத்துலேருந்து 38 நிமிஷம் ஓடக்கூடிய அளவுக்கு 7 எபிசோட்ஸை கொண்ட ஒரு சீரீஸ் இது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் 55 நிமிஷம் போடுது. இது ஒரு ஓவரால் ரன்னிங் டியூரேஷன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான சென்ட்ரல் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான். ஒன்று ஸ்ரதா ஸ்ரீநாத், இன்னொன்று சந்தோஷ் பிரதாப், 3வது சாந்தினி தமிழரசன், 4வது ஹேமா. இந்த 4 பேருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். சப்போர்ட்டிங் காஸ்டில் இன்னொரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க என்ன தேவையோ அதை அந்தந்த கதாபாத்திரத்துக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸ் பார்த்து முடித்தவுடனே எனக்கு இன்னும் பல விஷயங்கள் இவங்க பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. முதல்ல தேவை இருக்குதோ இல்லையோ கன்ஃபார்மாக 7 எபிசோடுக்கு இதை எழுதியே ஆகணும், காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு களத்தில் இறங்கியிருக்கு இந்த டீமு. நான் சொன்ன மாதிரி ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது யாருனால் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆக்சுவல் கோர் பிளாட்டு. ஆனால் ஸ்ரதா ஸ்ரீநாத்துடைய அக்கா பொண்ணாக தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் கடந்து வர்ற கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக அவங்க நரேட் பண்ணிட்டு எல்லா எபிசோட்ஸ்லையும் போய்கிட்டே இருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு சப்ளாட் தான். உண்மையை சொல்லணும்னா அந்த சப்ளாட்டில் இவங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்டென்ட் தான். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இவங்க தான் உலகத்திலே முதல் தடவை இப்படி ஒரு கான்டென்ட்டை ஒரு சப்ளாட்டாக வச்சு அதை நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எங்கேயும் நம்ம ஒத்துக்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா ஹேண்டிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எதை ஓப்பன் பண்ணாலும் காலையில் கண்ணை திறந்தால் 9000 மெசேஜ் இது சம்மந்தமாக தான் வருது. அதனால் இவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஸ்ரதா ஸ்ரீநாத்துடைய இந்த போர்ஷனு அடுத்தடுத்து சாந்தினி தமிழரசன் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க, அடுத்து எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணுறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் எல்லாம் நமக்கு பார்த்து புளிச்சு பழகி போன இந்த சப்ளாட்டு தான் திருப்பி நடுவில் வந்து இந்த கோர் பிளாட்டையும் ஹடில்ஸாக நடுவில் வந்து தேவையில்லாமல் இதனுடைய பேசையும் கம்மி பண்ணுதோ, இருக்கிற சுவாரஸ்யத்தையும் கம்ப்ளீட்டாக இதுக்கு எடுத்து விட்டுருதோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. இன்னொரு பக்கம் இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸுங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த லோ ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறனாலேயே ஒரு சீரியல் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த சீரீஸே ஓவராலாக நமக்கு பார்த்து முடிச்ச உடனேயும் தருது. இதில் யார் இந்த சம்பவத்தை ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, யாராக இருக்கும், இத்தனை இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. 2 கதாபாத்திரத்து மேலே தான் நம்மளுடைய சந்தேக பார்வையே விழுகுது. கடைசி வரைக்கும் 7 எபிசோடு முடிக்க போகும்போது இந்த இவர் தான் அப்படின்னு 2 கதாபாத்திரத்தில் ஒன்றை கையை கட்டி விட்டுட்டா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அந்த மொத்த சீரீஸை உட்காந்து பார்த்ததில்ல.
அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த சீரீஸில் இந்த டீம் பண்ணி வச்சுருக்காங்க. ஈஸியாக நீங்களே முதல் 2-3 எபிசோடுக்குள்ளே இவர் தாங்க அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக அவராக தான் இருப்பார் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த விஷயத்தை இவங்க ஃபைனலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது இந்த மொத்த சீரீஸுமே. சரி ரைட்டு, யார் பண்ணாங்கங்கிறத நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது எதுக்கு பண்ணாங்கன்னு ஒரு காரணத்தை நீங்கள் ஒன்று சொல்லணும் இல்லையா? இவங்க சொன்ன காரணம் கன்வின்சிங்காக இல்லை, அது அழுத்தமாகவே முதல்ல இல்லை அப்படிங்கிறத விட ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஒரு காரணத்தை இவங்க விட்டுருக்காங்க. அதை சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சாந்தினி தமிழரசனுடைய கதாபாத்திரம் பரவாயில்ல, கேஸை பயங்கரமாக கிராக் பண்ணுறாங்க, எப்படியோ கண்டிப்பாக டக்குன்னு முடிச்சுடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் வழக்கமான தமிழ் சினிமா படங்களில் போலீஸ் எப்படி வந்து நிற்குமோ அந்த மாதிரி எல்லா சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த மாதிரி கடைசியாக தான் வந்து நிற்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை கடைசியாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துருச்சு. ஒரு போலீஸு கடைசியாக ஒரு கேஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த க்ளோஸ் பண்ணுற விதத்திலேயே அந்த கன்க்ளூஷன் பார்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். இதுதான் நடந்தது, இது இந்த காரணத்துக்காக இவங்க இதை பண்ணாங்க அப்படிங்கிறது கிளியராக ரெக்கார்டில் இருக்கணும். சாந்தினி தமிழரசன் கடைசியாக வந்து சொல்லும்போது அது அந்த கதாபாத்திரம் இதுக்காகத்தான் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர் இருந்திருக்கும், அதனால அது இருந்திருக்கலாம், அதனால அது வந்திருக்கலாம், அது என்ன வந்திருக்கலாம் போயிருக்கலாம்னு இந்த அசம்ஷன்லேயே நீங்கள் எதையுமே கன்க்ளூட் பண்ணவே கூடாது. ப்ராப்பராக இதுதான் நடந்தது, இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது, இவன் தான் பண்ணால் அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறத அவ்வளவு தூரம் கிளியராக கன்க்ளூசிவாக கொடுக்கணும். இவங்க எல்லாமே ஏதோ அசம்ஷன்லேயே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்க அப்படி தான் வைக்கிறாங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதனுடைய இன்னொரு பக்கம் பயங்கர வீக்காக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த சீரிஸு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு 2 கிஸ்ஸிங் சீன் இருக்குது, கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி கொஞ்சம் கிராஃபிக்கலான ஒரு சில கண்டென்ட் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.